பிசியில் கேம் ப்ளே பண்ணும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்னென்னா ஹேக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, சம்டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூலாம் எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் திஸ் பிசிஎல் மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அட்வான்ஸ் டேப் இருக்கும். அந்த அட்வான்ஸ் டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே பெர்ஃபார்மன்ஸ் கீழே செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அனதர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அட்வான்ஸ் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவில் வெர்ச்சுவல் மெமரி கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸ் எதுக்கு பண்ணுறோன்னா வெர்ச்சுவல் மெமரி வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்கள் பீஸில் இன்பில்ட்டாக உள்ள ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதனால் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது லேக் ஆகும். இந்த வெர்ச்சுவல் மெமரி ஆட் பண்ணிங்கன்னா ஸோ தேவைக்கேற்ற மெமரி வந்து இருந்து எடுத்துக்கும். இந்த விண்டோவில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி மேனேஜ் பேஜிங் ஃபைல் சைஸ் ஃபார் ஆல் டிரைவ்ஸ் இதை வந்து அன்செக் பண்ணிடுங்க. டிக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கீழே வந்து உங்கள் டிரைவ்ஸ்லாம் வியூ ஆகும். ஸோ எந்த டிரைவில் உங்களோட கேம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கஸ்டம் சைஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் சைஸ் இருக்கும். ஸோ இந்த ரெக்கமெண்டட் சைஸை தான் நீங்கள் வந்து இனிஷியல் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸில் நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்கள் பிசியில் ரெக்கமெண்டட் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ சேம் தான் நீங்கள் இனிஷியல் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து செட் பட்டன் இருக்கும், செட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே ஓகே பட்டன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து வெர்ச்சுவல் மெமரி வந்து ஆட் ஆயிரும்.